கோவை பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. அது என்னன்னு பார்த்துடுவோமாங்க. அப்புறம் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீடு, அப்புறம் நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை, கோவையில் பரபரப்பு. இதெல்லாம் போல இருக்குது. நம்ம எப்பவும் உள்ளே போய் படிக்க மாட்டோம், ஏன்னா அது நமக்கு புரியாது. மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ வீட்டின் முன்பு குவிந்த அதிமுகவரை படத்தில் காணலாம். இதோ பார்த்தீங்களா, இதுதான் போல இருக்குதுங்க. அதிமுக அந்த அம்மன் அர்ஜுனன், ஓகேவாங்களா, அவங்க வீட்டுக்கு முன்னால். சரி, ஓகே, நம்ம அந்த விஷயம் என்னன்னு பார்த்துடுவோம். இப்போ அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. ரைட்டு, ஓகேங்க. இந்த பணம்லாம் எங்கெங்கே போய் முடக்கப்படும், எங்கே சேமிக்கப்படும்? ஒன்று பேங்க்கு, இல்லை நிலம், அவ்வளோதானே. வெரி சிம்பிள். இல்லை தங்கம் வாங்குவான். அது கூட பார்த்தீங்கன்னா பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சமாக. இந்த 3 விஷயம். இல்லாட்டினா அந்த பனாமா பேப்பர்ஸு, இல்லைன்னா துபாய், இல்லை லண்டனு, அப்புறம் அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் நீங்கள் திட்டுத்தனமாக சேத பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே அமெரிக்காவில் சேமிக்க முடியாது, பூச்சி சுட்டுருவான். துபாயிலலாம் பண்ண முடியும். துபாய், இன்னும் நிறைய அரபு நாடுகள், இன்னும் அந்த பனாமா பேப்பர்ஸ், இந்த மாதிரி சுவிஸ் பேங்க், இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பதுக்க முடியும். நாங்கள் பெரிய கிறிஸ்துவர்கள், ஆமாம், பாவமே செய்யக்கூடாது, இப்படி நல்லா போதனை கேதுனெல்லாம் பண்ணுவாங்க வேட்டிகன் சிட்டிலாம். ஆனால் இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு கொண்டு வர பணத்தை நீ யார், இன்னா, எப்படி சம்பாரிச்ச, எதையும் கேட்க மாட்டோம். அயோக்கியத்தனம் பண்ணுவானுங்க அந்த கிறிஸ்துவனுங்க. முஸ்லீம்லாம் அப்படி தான். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு உனக்கு எவன் எந்தெந்த லேண்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பேங்க்கில் போய் எவெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கான் ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட கொடுறா. யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க கொடுறான்னா அவங்க கொடுத்துடுவாங்க. கொடுக்கணும். அதுக்கு எந்த மாதிரி ஆள் போட்டு போய் கடை கொடுக்க மாட்டான். அதுக்கு இருக்குது இடி, அது இது பெரிய பெரிய கேக்ஸாக கிடைக்கும். அதில் 75% பேர் பினாமியாக சுற்றினுக்கிறான். ரோட்டில் போதே காரு, இதெல்லாம் எவன் தானே வளர்ச்சியா சம்பாதிக்கிறான். பினாமிங்க காரு அடித்து மூஞ்சி கீஞ்சிலாம் கிளின்னு கிழிச்சா அத்தனை பயல சொத்து எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கவர்மெண்ட் செய்யுமா? செய்யாது. இந்த கவர்மெண்ட்டே அப்படி தானே பினாமிங்களை வச்சு தானே மூத்திரம் விட்றான், பீ பண்ணுறான், சொறி அப்போல போய் பட்டுக்கிறான். ஒன்றுங்களை திட்ட முடியாதுப்பா, திட்ட முடியாது. ஆமாம், திட்டவே முடியாது. ஏன்ற அப்புறம் என்ன அப்படியே நம்ம அடுத்தது என்ன பேச போகிறான், இவன் அடுத்தது என்ன சொல்லுவானா, அப்படியே நான் தொங்க போட்டு பார்த்துன்னுக்கிறேன். திட்ட முடியாது. மறுபடியும் இந்த திமுக தான் ஜெயிக்கும். ஏற்கனவே துட்டு வாங்கி தின்ன பையன். ஆமாம், புரியுதா? துட்டு கொடுப்பான், மறுபடியும் இதுதான்.